வாங்க ஃப்ரெண்ட், ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும். தங்கத்தோட விலையும் பார்த்தீங்கன்னா வெள்ளியோட விலையும் சரியறதுக்கான வாய்ப்புகளை வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்சிஐயோட ரிப்போர்ட் கொடுத்துருங்க. எம்எஸ்சிஐயோட ரிப்போர்ட் படி இந்திய பங்குச்சந்தை 26% வளர்ந்துட்டு வருது. இதே வேலை அமெரிக்க பங்குச்சந்தைலாம் பார்த்தீங்கன்னா 12% தான் இருக்குது. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய பங்குச்சந்தை ஜெட் வேகத்தில் உயர்ந்தனால தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் சரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. 1 கிராம் வெள்ளியோட விலை 101 ரூபாய் வந்தது. 10 பைசா விலை வந்து 101 ரூபாய் 10 பைசாவாக இருக்குது. 8 கிராம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 808 ரூபாவாக இருந்தது. 80 பைசா விலை உயர்த்து 808 ரூபாய் 8 பைசாவாக காணப்படுது. இன்றைக்கி மட்டும் என்ன இருக்குன்னா வந்து ஒரு கிலோவுக்கு 100 ரூபாய் உயர்வில் காணப்பட்டாலும் இது மேலும் சரியாக வாய்ப்புகள் இருக்குது. இதில் மேலும் ஏற்றம் சரிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றம்ங்கிறப்போ 5000, சரிவுங்கிறப்போ வந்து 9500 வரை வெள்ளியோட விலையில் சரிவு எதிர்பார்க்கலாம். இதே வேலை 24 தங்கம் 1 கிராம் 7702 விலை மாற்றம் 0. அதே 7702 இருக்குது. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல, வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. 8 கிராம் 61616 விலை மாற்றம் 0, 61616 நீடிக்குது. இன்றைக்கி விலை மாற்றம் 0 இருந்தாலும் மேலும் இந்த வாரத்தில் இது ஏற்றம் சரின்னு பார்க்குறப்போ ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா 3200, சரிவுன்னு பார்க்குறப்போ 5350 வரைக்கும் சரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. இதே வேலை 22 தங்கத்தோட விலைன்னு பார்த்தீங்கன்னா 1 கிராம் 7060 ரூபாயாக இருந்தது. விலை மாற்றம் 0, அதே 7060 ரூபாயாக நீடிக்குது. 8 கிராம் 56,480 இருந்தது. விலை மாற்றம் 0, அதே 56,480 ரூபாயாக நீடிக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா மேலும் ஏற்றம் சரிவுங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்குது. ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா இது அதிகபட்சமாக 2900, சரிவுன்னு பார்க்குறப்போ நம்மளுக்கு வந்து 4980 அப்படிங்கிற ரேஞ்சில் சரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்திய பங்குச்சந்தை செம்மையான ஏற்றத்தில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டவர்களும் அதிகமாக முதலீடு செஞ்சுருக்காங்க. அதே வேளையில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று எம்எஸ்சிஐ வெளியிட்ட ரிப்போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து இந்திய பங்குச்சந்தை உலகத்திலே வந்து வேகமாக உயர்ந்து வரும் பங்குச்சந்தைன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது 26% உயருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நம்மளுக்கு வந்து இப்போ ஒரு பெரிய சதவீதமாக பார்க்கப்படுது. இதை சார்ந்த தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை சரிய போகுது. இதை பற்றிய இப்போ டீட்டெயில் ரிப்போர்ட் பார்க்கலாம். சமீப காலங்களில் இந்திய பங்குச்சந்தை உலகளாவிய சந்தைகளை விட சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. பெரும்பாலான வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் அதிகமான ஆர்வத்தை செலுத்தி வருகின்றனர். இதுவரை இந்த ஆண்டில் எம்எஸ்சிஐ குறியீடு 26% உயர்ந்துள்ளது. அதே நேரத்தில் எம்எஸ்சிஐ வளர்ந்து வரும் சந்தை மற்றும் எம்எஸ்சிஐ உலக குறியீடு முறையே 11% மற்றும் 17% என்ற சதவீதத்தில் உள்ளது. இருந்தாலும் இதை விட இந்திய பங்குச்சந்தை 2 மடங்கு அதிகமான வேகத்தில் உயர்ந்து வரும் காரணத்தால் இந்திய பங்குச்சந்தையை நோக்கி உலக முதலீட்டாளர்கள் ஈர்க்கப்படுகின்றனர். இப்படி உலக முதலீட்டாளர்கள் ஈர்க்கப்படுவதால் அவர்கள் இந்தியாவில் முதலீடு செய்யும் போது ஏற்கனவே உயர்ந்து கொண்டிருக்கும் இந்திய பங்குச்சந்தை மேலும் உயர்வதற்கான வாய்ப்புகளை இது சிறப்பாக அமைத்துள்ளது என்றே நாம் சொல்ல வேண்டும்.